எக்ஸாம் பாயிண்டருக்கு வரவேற்கிறேன். இப்போ வர சவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேளுங்க. இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக நம்ம கேட்டிருப்போம். மார்ச் 2026ல் யூபிஐ டிரான்சாக்ஷன் இதுவரை இல்லாத அளவு மிக அதிகமான அளவு நடந்திருக்கு. அதை பற்றின முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஜிஎஸ்டியோ யூபிஐயோ இதுவரை இல்லாத அளவு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்கன்னா உடனடியாக அது கேள்வியில் வர வாய்ப்பு இருக்குது. மார்ச் 2026ல் 2264 கோடி பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு யூபிஐ மூலமா. பண மதிப்பின் அடிப்படையில் பார்த்தோம்னா 29.53 லட்சம் கோடிகள். நாம் யூஸ் பண்ணுற பீம், அமேசான் பே, ஃபோன்பே, ஜிபே இது போன்ற எண்ணற்ற யூபிஐ ஆப்ஸ் மூலமாக இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இந்தியாவோட ஒட்டுமொத்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் 85% யூபிஐ ஆப்ஸ் மூலமாக மட்டும் தான் நடக்குது. மார்ச் 2026ல் சராசரியாக ஒரு நாளில் 73 கோடி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற டீ கடை, காய்கறிகள் எல்லா கடையும் சேர்த்து நம்ம போடுற அந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது 73 crores. அப்போ யூபிஐன்னு சொல்லக்கூடிய யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் எப்போ தொடங்கினான்னு கேட்டோம்னா ஏப்ரல் 11, 2016 அறிமுகப்படுத்திய அமைப்பு என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. 2009ஆம் ஆண்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட துணை நிறுவனமாக தொடங்கப்பட்டது. யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு நிறைய பிரைவேட் ஆப்ஸ் இருந்தாலும் பீம் அப்படிங்கிற இந்த ஆப்பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பீம் அப்படின்னா பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கான கேள்வி, 2021ஆம் ஆண்டு இந்தியாவோட யூபிஐ வசதியை பயன்படுத்திய முதல் வெளிநாடு எது அப்படிங்கிறது தான். இதுக்கான சரியான விடையை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இதுவரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது போன்ற இன்னும் பல முக்கியமான தகவல்கள் தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ.